சோனம் வாங்சுக் மருத்துவமனைக்கு ஏன் கொண்டு செல்லப்பட்டாரு அப்படின்னு டெல்லி போலீஸ் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து செய்தியாளர் வெங்கடேசனோட நம்ம பேசலாம். மன்னிக்கவும், ரமேஷ்குமாரோட நம்ம பேசலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இப்ப நீதிமன்ற தரப்புல ஒரு வழக்கு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி வெங்கடேசன் நமக்கு சொல்லியிருந்தாரு. அவர் வலுக்கட்டாயமா கொண்டு செல்லப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையீடு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு டெல்லி போலீஸ் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? ரமேஷ்குமார், நீங்க உங்களுடைய தகவல்களை சொல்லலாம். அதாவது சோனம் வாங்சுக் அவர்கள் எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்பது தொடர்பாக டெல்லி காவல்துறை விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று காலை தங்களுடைய மருத்துவர்கள் குழுவினர் அவருக்கு ஹெல்த் செக்அப் செய்வதற்காக சென்றதாகவும், அந்த சோதனையின் போது அவர் மிகவும் பலவீனமாக இருப்பதை மருத்துவர்கள் குழு கண்டறிந்ததாக காவல்துறை தெரிவித்தது. தங்களுடைய மருத்துவர்கள் குழு அவருக்கு சுகாதார சோதனை செய்வதற்காக சென்ற போது அவருடைய ஆதரவாளர்கள் இடையூறு ஏற்படுத்தியதாகவும், அந்த இடையூறு காரணமாக அந்த இடத்திலே சில சலசலப்புகள் ஏற்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மருத்துவர்கள் சோதனை செய்ததில் அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். இதன் காரணமாக அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய சப்தர்ஜங் மருத்துவமனைக்கு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அழைத்து செல்லப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மருத்துவமனையில் காவல்துறை அவருடைய உடலை சோதனை செய்து மிக நீண்ட காலமாக அவர் உண்ணாவிரதம் இருந்ததன் காரணமாக அவர் மிகவும் பலவீனமாகவும் நீர்ச்சத்து குறைபாட்டோடு இருப்பதாக மருத்துவர்கள் குழு தெரிவித்திருக்கிறது. எனவே அவர் தற்போது தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் டெல்லி காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அவருடைய உடல்நிலை தொடர்ந்து மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரால் சப்தர்ஜங் மருத்துவமனையில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் தற்போது டெல்லி காவல்துறை விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.